நீங்க ஒருபோதும் கேட்டதுண்டா விஷ்ணுவின் கன்னத்தில் யாரோ அடித்ததாலான அடையாளங்கள் எப்படி வந்தது என்று? இது ஒரு பெண்ணின் கதை. அவளுக்கு எந்த வேலை செய்தாலும் அதற்கு முன்பு விஷ்ணுவிற்காக என்று சொல்வது ஒரு பழக்கமாக இருந்தது. ஒரு நாள் அவள் வீட்டின் குப்பையை வெளியே போடும்போதும் விஷ்ணுவிற்காக என்றாள். அப்போது அங்கு அருகில் சென்று கொண்டிருந்த நாரதர் இதைக் கேட்டார். இதைக் கேட்ட நாரதருக்கு கடும் கோபம் வந்தது. அவர் அந்த பெண்ணை அறைந்து கேட்டார், விஷ்ணுவுக்கு குப்பையை அர்ப்பணிக்கிறாயா? ஆனால் அந்த பெண் அறைந்தவுடனே விஷ்ணுவிற்காக என்று மீண்டும் சொன்னாள். இது நாரதரின் கோபத்தை மேலும் அதிகமாக கிளப்பியது. அவர் மற்றொரு கன்னத்தில் அறைந்தார். ஆனால் அந்த பெண் மீண்டும் விஷ்ணுவிற்காக என்றாள். இதனால் கடும் கோபத்தில் வெகுண்ட நாரதர் நேராக வைகுண்டத்திற்கு சென்றார். அங்கு அவர் விஷ்ணுவை சந்தித்தார். அங்கு அவர் கண்டதோ விஷ்ணுவின் கன்னங்களில் அடித்ததின் அடையாளங்கள். இதைக் கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். அவரிடம் கேட்டார், இது எப்படி பிரபு? விஷ்ணு சிரித்தபடி மனதை உருக்கும் வார்த்தைகளை கூறினார். நாரதா, அந்த பெண் அவளது ஒவ்வொரு செயலையும் நேர்மையான மனதுடன் எனக்கு அர்ப்பணிக்கிறாள். நீ அவளுக்கு அறைந்தாய், ஆனால் அதையும் அவர் எனக்கே அர்ப்பணித்து விட்டாள். அதனால் இந்த அடையாளங்கள் எனது கன்னத்தில் தெரிகின்றன. இதனால்தான் கூறப்படுகிறது, உண்மையான உணர்ச்சியுடன் கடவுளுக்கு எது அர்ப்பணிக்கப்பட்டாலும் அதை அவர் நிச்சயம் ஏற்றுக்கொள்வார். கதையை ரசித்தீர்களா? உங்கள் கருத்துக்களை கீழே பகிர்ந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.